ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ரஷ்ய அதிபர் புதின் விரைவில் இந்தியா வருவார் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தகவல். அமெரிக்கா இந்தியாவுக்கு வரி கட்டுப்பாடுகளை விதித்து வரும் நிலையில் உலக அரசியலில் கவனம் பெறும் பயணம். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி இல்லை. இந்திய விவசாயிகளில் நலனுக்காக எந்த விலையையும் கொடுக்க தயார் எனவும் பிரதமர் மோடி கருத்து. பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக ராகுல் காந்தி கடும் விமர்சனம். வாக்கு திருட்டு தொடர்பான தரவுகளை வெளியிட்டு அதிரடி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிராவில் 5 ஆண்டுகளில் இல்லாதவாறு 5 மாதங்களில் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக ராகுல் குற்றச்சாட்டு. உண்மை தெரிந்துவிடும் என்பதால் தான் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் தர மறுப்பதாகவும் விமர்சனம். வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் கடும் எதிர்ப்பு. பொய்யான தகவல்களை பரப்ப வேண்டாம் எனவும் எச்சரிக்கை. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்க தூதரக ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கை இல்லாததாலேயே செல்வாக்கு இழந்துவிட்டது. ராஜபாளையம் பரப்புரை கூட்டத்தில் பழனிசாமி மீண்டும் சாடல். பிரதமர் மோடியுடன் மாநிலங்களவை உறுப்பினர் கமல்ஹாசன் சந்திப்பு. கீழடி முன்னெடுப்புகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என பிரதமரிடம் கேட்டுக் கொண்டதாக பதிவு. தன் வியர்வையில் வளர்ந்து ஆலமரமாய் நிற்கும் பாமகவை சூது செய்து பறிக்க அன்புமணி முயற்சிப்பதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. அன்புமணி கூசாமல் பொய் சொல்வதாகவும் சாடல். இரவு பகலாக தண்ணி வண்டி இல்லாமல் காடு மாடு எல்லாத்தையும் சுற்றி அலைந்து நான் வளர்த்த அந்த கட்சியை இப்படி செய்வது, பொய்யா சொல்லுவது, பொய்யா பேசுவது, பணத்தை வைத்துக்கொண்டு பொறுப்பாளர்களை விலைக்கு வாங்குவது, சில பேர் அப்படி போய்விட்டார்கள். மத்திய அமைச்சராகும் எண்ணத்தில் பாஜகவுடன் துரை வைகோ நெருக்கம் காட்டுவதாக மல்லை சத்யா குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியில் ஸ்லீப்பர் செல்லாக செயல்படுவதாகவும் விமர்சனம். உங்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கலாம், ஆனால் துரைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்ற காரணத்தினால்தான் பாஜகவுடன் இந்த நெருக்கத்தை அவரிடம் அந்த கடிதத்தில் கையெழுத்து பெற்றிருக்கிறார் என்பது வெட்கக்கேடு, வேதனைக்குரிய ஒன்று. இது தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரஷ்யாவில் சிக்கி தவிக்கும் மாணவர்கள் விவகாரத்திற்காகவே பிரதமரை துரை வைகோ சந்தித்தார். மல்லை சத்யாவின் குற்றச்சாட்டுக்கு வைகோ பதில். திருப்பூரில் சிறப்பு உதவி ஆய்வாளர் படுகொலையில் தொடர்புடையவர் என்கவுண்டரில் உயிரிழப்பு. கைதான தந்தை மகனுக்கு 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவு. அமலாக்கத்துறை விசாரணையை நடத்தாமல் பல ஆண்டுகளாக குற்றவாளிகளை சிறையில் வைத்துள்ளது. வழக்கில் வெறும் 10% பேர் மட்டுமே தண்டனை பெற்றுள்ளதாக உச்சநீதிமன்றம் காட்டம். போர் நிறுத்தம் தொடர்பாக புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் சமாதான முயற்சியில் ஈடுபடுவார் என தகவல். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.